பாட்டிங்கெல்லாம் நிலாசோறு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதால கண்மணி, அன்பு அங்க போறாங்க. கண்மணி, அன்பு பாட்டிங்கலாம் வம்பு பண்ணி வந்து 2 பேரையும் ஊட்டிக்க வச்சுடுறாங்க. அடுத்து வந்து இது எல்லாம் பார்த்து வெண்ணிலாவுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. அடுத்து என்ன பண்றாங்க, பாட்டிங்கலாம் ஒரு பிளான் பண்றாங்க. எப்படியாவது கண்மணியும், அன்பையும் ஒரே அறையில தங்க வைக்கணும். அவங்க வந்து 2 பேரும் ஒண்ணா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதன்படி எல்லா பாட்டிங்களும் திட்டம் போட்டு எல்லா இடத்துலயும் போய் உட்காந்துக்கிறாங்க. அதனால கண்மணிக்கு இடமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது தெரியுமா? கண்மணி தவிக்கிறாங்க. அப்போ கண்மணி கிட்ட உன் புருஷன் ரூமுக்கு தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியா கூட்டின்னு போய் விட்டுடுறாங்க. அதனால கண்மணி வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. வேற வழி இல்லாம அன்பு ரூம்லயே கண்மணி வந்து தங்குறாங்க. அப்ப அன்பு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அத பார்த்த கண்மணி வந்து, "நான் ஒண்ணும் உங்க கூட தங்க வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் இங்க வந்து படுக்க வந்தேன். போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மனசுக்குள்ள இருக்க வந்து எப்பவுமே வந்து தள்ளி தான் இருக்கணும். நம்ம மனசுக்குள்ள எப்படி இருக்கோ இடைவெளி, அதே அளவு தான் இங்க இடைவெளி இருக்கணும்னு சொல்லிட்டு, பெட்லேயும் தலகாணி போட்டுடுறாங்க நடுவுல. அத பார்த்துட்டு வந்து, "ச்சே! இந்த தலகாணி வேற எனக்கு இடைஞ்சலா இருக்கே, என் கண்மணி கூட சேராம." அப்படி சொல்லிட்டு தலகாணி பார்த்து முறைக்கிறாரு அன்பு. அடுத்து வந்து இங்க என்ன பண்ணுறாங்க, கண்மணி காலைல எழுந்துட்டு போக பார்க்குறாங்க. அப்ப கைய பிடிச்சு இழுக்கிறாரு அன்பு. "என்ன பண்றீங்க நீங்க?" அப்படின்றாங்க. "ஒரே ஒரு நிமிஷம் கண்மணி" அப்படின்னோனே, "என்ன சொல்லுங்க" அப்படின்றாங்க. "கைய முதல்ல எடுங்க" அப்படின்றாங்க. கைய எடுத்துடுறாரு. "ப்ளீஸ் கண்மணி, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாதா? என்ன சான்ஸ் கொடுக்கணுன்றீங்க? இங்க பாரு கண்மணி, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன் கண்மணி. உன் மனசுல ஃபுல்லா நீ தான் கண்மணி இருக்க. அத உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல கண்மணின்னோனே, இங்க பாருங்க, ஏற்கனவே நெறைய இந்த மாரி கேட்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு இதெல்லாம் கேட்டு கேட்டு அலுத்து போச்சு. அதனால நான் இத நம்ப தயாரா இல்ல. சொல்லு கண்மணி, கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு குடு. இது என்னை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது எனக்கு. ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்க முடியுமா கண்மணி? ப்ளீஸ் கண்மணி, உன்ன கெஞ்சி கேட்குறேன் கண்மணி" அப்படின்றாரு. உடனே கண்மணி யோசிக்கிறாங்க. "ப்ளீஸ் கண்மணி, இங்க பாரு, நீ என்ன வெறுக்கிறதா? நான் வந்து நீ வேற மாரி நெனச்சிட்டு இருக்க கண்மணி. நான் வெண்ணிலா விரும்புறேன்னு நீ நெனச்சிட்டு இருக்க. அது தப்பு கண்மணி. நான் உன்ன தான் கண்மணி விரும்புறேன். அத எப்படி நான் நம்புறது? நீங்க சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கும்போது, இது மட்டும் எப்படி உண்மையா இருக்க முடியும்?" அப்படின்றாங்க. "சரி கண்மணி, நீ நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் எல்லாத்தையும் பண்றேன்" அப்படின்னோனே, "இங்க பாருங்க, நீங்க எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சோ, அதோட முடிஞ்சிச்சு. இங்க பாரு கண்மணி, எந்த விஷயமும் முடியல கண்மணி. நீ தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இப்ப சொல்றேன், இந்த நிமிஷம் சொல்றேன். என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க. அதை என்னால் நிரூபிக்க முடியும்." "அப்போ உங்களால நிரூபிக்க முடியும். அப்படிதானே?" "ஆமா, நிரூபிக்க முடியும்." "சரி, இந்த வீட்லேருந்து நான் கிளம்புறதுக்குள்ளேயும் அத்தைக்கு குணமானோன நான் கிளம்பிடுவேன். அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அது வரைக்கும் நீங்க உங்க மனசுல நான் தான் இருக்கேன்னு சொல்லி நிரூபிச்சிட்டிங்கன்னா, நான் அத நம்பணும். அந்த அளவு நீங்க என்கிட்ட நிரூபிக்கணும். நீங்க நிரூபிச்சிட்டிங்கன்னா, நான் இந்த வீட்ல இருக்கேன். நீங்க சொல்றபடி நான் கேட்குறேன். ஆனா, அத நீங்க நிரூபிக்க தவறிட்டீங்கன்னா, அடுத்த நிமிஷமே அத்தைக்கு குணமானோன்னு இந்த வீட்ட விட்டு நான் கிளம்பிடுவேன். நீங்க எக்காரணம் கூட என்ன தடுக்கக்கூடாது. என்ன தேடியும் வரக்கூடாது. சரியா?" அப்படின்றாங்க. "சரி கண்மணி, எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கண்மணி. ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி" அப்படின்னோனே, "இங்க பாருங்க, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். யாருக்கும் தெரிய வேணாம். நீங்க எப்ப வந்து உண்மையிலேயே என் மேல ஒரு அன்பு வச்சிருக்கீங்க நான் உணர்றேனோ, அந்த நிமிஷம் தான் நான் எல்லாத்தையும் கேட்பேன். அப்படி இல்லன்னா, அடுத்த நிமிஷமே நான் போயிட்டே இருப்பேன். புரிஞ்சுதா உங்களுக்கு?" "புரிஞ்சுது கண்மணி. ரொம்ப புரிஞ்சுது கண்மணி. நான் கண்டிப்பா உணர வைப்பேன் கண்மணி. என் காதல நான் தெரிய வைப்பேன் கண்மணி. இவ்வளோ நாள் நான் சொல்லாத காதல இனிமேட்டு நான் சொல்லுவேன் கண்மணி. எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்மணி. இந்த சான்ஸாவது எனக்கு குடுத்தியா? அது போதும் கண்மணி" அப்படின்றாரு. "நான் வரேன்" அப்படி சொல்லிட்டு போறாங்க. இங்க கண்மணி வந்து அன்பு ரூம்லேருந்து தூங்கிட்டு வெளிய வரத வெண்ணிலா பார்த்துடுறாங்க. வெண்ணிலாவால தாங்கிக்கவே முடியல. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. "கண்மணி ஒரு நிமிஷம்" அப்படின்றாங்க. "என்ன வேணும் உனக்கு?" அப்படின்னோனே, "என்ன அன்பு ரூம்லேருந்து வர? அதனால உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்றாங்க. என்னமோ அன்பு விட்டு விலகி இருக்க சொன்னா, "அன்பு ரூம்லேருந்து வர? இங்க பாரு, உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது" அப்படி சொல்லிட்டு போறாங்க. டென்ஷன் ஆயிடுறாங்க வெண்ணிலா. அப்படியே பார்த்து உடனே அன்பு வெளிய வராரு. சந்தோஷம் தாங்க முடியல. "எனக்கு இது போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன் அன்பு இவ்வளோ சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா யோசிக்கிறாங்க. உடனே ஓடி வராரு. ஓடி வந்து அப்படியே வந்து அவங்க தம்பிய ஹக் பண்ணிக்கிறாரு. "அண்ணா, என்னண்ணா ஆச்சு காலையிலேயே உனக்கு? டேய், சந்தோஷத்துக்கு எனக்கு அளவே இல்லடா. இப்போ உன்ன தூக்கி வந்து அப்படியே சுத்தணும் போல இருக்குடா. ஆனா சரியான வெயிட்டா இருக்கேடா. உன்ன தூக்க முடியாதுன்னோனே" சிரிக்கிறாரு அவரு. இதுக்கு